ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்முடன் இருக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்களில் ஒருவரான எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா அவரும் அங்கே இருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் அநேக முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கிடைத்தது. கர்த்தர் பேசினார். இப்படி பல காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு எசேக்கியேல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் இஸ்ரவேலுக்கு தெரிவித்தார். இப்படியாக பல தரிசனங்களை எசேக்கியேல் ஐயாவுக்கு கொடுத்தார். வித்தியாசமான, மிகவும் பிரம்மாண்டமான, உண்மையான அந்த தோற்றத்தை, பரலோக காட்சிகளையும் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தினார். இப்படியாக நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் ஐயா ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுகிறார். ஆவிக்குரிய அனுபவம் என்றால் என்ன என்றால், நம்முடைய சராசரி சாதாரண வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாதது, நம்முடைய பலன் இவ்வளவுதான் என்று நமக்கு தெரியும், இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று. அதை மிஞ்சி, அதற்கும் தாண்டி வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுவது. அதாவது, நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நடந்து போவோம், அல்லது பஸ் போன்ற வாகனங்களை பயன்படுத்தி போவோம். இது சாதாரண மனித இயல்பு. உலகத்தின் தன்மை, அந்த பிசிக்ஸ், இயற்பியல் தன்மையை பொறுத்து, அதாவது உலகத்தின் இயற்கை தன்மையை, அதாவது தண்ணீர் மேலிருந்து கீழே இறங்குவது, ஒரு திடப்பொருள் உறுதியாய் இருப்பது, காற்று, ஆவியான பொருள்கள் விலகி செல்வது, கண்ணுக்கு தெரியாதது, உருவமற்றது, இதெல்லாம் இயற்பியல் தன்மைகள். இப்படி இயற்பியல் தன்மைகள் இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமான, இந்த உலகத்தில் நடக்க முடியாது, இப்படியெல்லாம் நடக்காது, இயல்பாக நடக்காது என்ற காரியங்கள் நடத்தி காட்டுவார் கர்த்தர். அறிவுபூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியின் இயற்பியல் தன்மைக்கு தாண்டி, அந்த எல்லையை தாண்டி மேலும் வித்தியாசமான, நாம் அறியாத பல காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. சாதாரணமாக இந்த பூமிக்குள் இருக்கும்போது புவியீர்ப்பு விசை இருக்கிறது, காற்று இருக்கிறது. சற்று தூரம் நாம் வான்வெளியில் செல்லும் போது ஸ்பேஸ் என்று சொல்வார்கள், அங்கு போகும்போது புவியீர்ப்பு விசையே இருக்காது. சாதாரண ஒரு சிறு உதாரணம் என்றால், இந்த பூமியில் ஒரு மனிதன் 60 கிலோ இருக்கிறான் என்றால், நிலாவுக்கு போனால் அவன் 6 கிலோ தான் இருப்பான். அவனை எடை போட்டு பார்க்கும்போது புவியீர்ப்பு விசையின் தன்மையை பொறுத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை அதுதான். அது போல இடத்திற்கு இடம் தன்மைகள் மாறும். இப்படி இதையெல்லாம் படைத்தவர் கர்த்தர். இந்த எல்லையை மீறி ஒரு காரியத்தை நடத்தி காட்ட அவரால் முடியாது என்று சொல்லக்கூடாது. இப்பொழுது நாம் அறிவுபூர்வமாக, விஞ்ஞானத்தின்படி யோசித்து சொல்லப்படுகிற காரியம் இது. அதாவது, ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, பரலோகத்திற்கு போவதோ வருவதோ மனிதனால் முடியாது, கர்த்தர் அப்படியெல்லாம் கொண்டு போக மாட்டார், அப்படி என்ற ஒரு கருத்து பலருடைய மனதில் இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். ஒரு தண்ணீரானது, தண்ணீரின் இயல்பு நமக்கு தெரியும். மேட்டிலிருந்து கீழே இறங்கும். மேடான இடத்தில் ஊற்றப்படும் தண்ணீர் பள்ளமான இடத்தை நோக்கி வரும், இது இயல்பு. ஆனால் இந்த பூமியிலேயே ஒரு இடத்தில் நீர் ஊற்று பள்ளத்திலிருந்து மேல் நோக்கி செல்கிறது. சில இடங்களில் வெந்நீர் ஊற்று காணப்படுகிறது, கொதிக்கிற தண்ணீர். தண்ணீர் என்றாலே குளிர்ந்தது, அதனால்தான் தண்ணீர் என்று சொல்லுகிறோம். தன்மையானது, குளிர்ந்தது என்ற பொருளில். ஆனால் அது வெந்நீர் ஊற்றுகள் பல இடங்களில் காணப்படுகிறது பூமியில். கொதிக்கிற தண்ணீர் பூமியிலிருந்து வெளியே வரும். இதெல்லாம் இயற்கை என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். அது போல நாம் அறியாத விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இல்லை என்று நினைக்க கூடாது. அதாவது, ஒரு பழமொழி சொல்வார்கள், பூனை கண்ணை மூடிக்கொண்டு பூலோகமே இருண்டு போய்விட்டது என்று சொல்லுமா. நம் கண்களை மூடிக்கொண்டால் நமக்கு பூமியே இருண்டது போலதான் தோன்றும். ஆனால் அது உண்மையா? அது போலதான்
ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை என்று சொல்லும் வார்த்தை நம் வாயிலிருந்து வர வேண்டாம், தயவு செய்து. ஏனென்றால் இந்த இயற்கையையும் இதில் உள்ள சட்ட திட்டங்களையும் கர்த்தரே படைத்திருக்கிறார். இதற்கு எல்லையை அவர்தான் நியமித்திருக்கிறார். உதாரணத்திற்கு மனிதனையே எடுத்துக்கொள்வோமே. நாம் பிறக்கிறோம். பிறக்கும்போது சிறு குழந்தையா இருக்கிறோம். சாதாரணமாக குழந்தைகள் 3 கிலோ பருமன் இருக்கும், எடை இருக்கும். 3 கிலோ எடையுள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது. வளர்ந்து 60, 70 கிலோ வரைக்கும் வளர்கிறோம். 23 வயது வரைக்கும் ஒரு குழந்தை வளர்கிறது மனிதனாக. சரீர வளர்ச்சி 23 வயது வரைக்கும் இருக்கிறது. அதன் பின்பு வளருவதில்லை. அதை தடுத்து நிறுத்துபவர் யார்? எல்லா மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறோம். தடுப்பவர் யார்? விஞ்ஞானத்தின்படி நமக்கு நன்றாக தெரியும், நம் டிஎன்ஏவில் கோடிங் இருக்கிறது. அந்த கோடிங்கின் படி இயற்கையாக 23 வயதில் நம்முடைய வளர்ச்சி நிற்கிறது. அது வரைக்கும் சரீரம் உயரம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். இது இன்று அறிவியல் பூர்வ உண்மை. அந்த 23 வயதை அந்த வளர்ச்சி நிற்க வேண்டும் என்று நிர்ணயித்த அந்த டிஎன்ஏ கோடிங்கை எழுதியது யார்? இன்று நாம் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் படிக்கிறோம். தயவு செய்து கம்ப்யூட்டர் புரோகிராமிங் படித்தவர்களாய் இருந்தால் இதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு புரோகிராமிங் எழுதுகிறோம் என்றால் அதில் ஒவ்வொரு காரியத்தையும் மிக துல்லியமாக நாம் சொல்லியாக வேண்டும். கம்ப்யூட்டருக்கு கணினி செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு துல்லியமான வரைமுறைகளை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு புரியும் பாஷையில் சி என்று சொல்வோம், C++ என்று சொல்வோம், ஜாவா என்று சொல்வோம். இப்படி பலவிதமான மொழிகள் இருக்கிறது, கணினி மொழிகள். அதை பயன்படுத்தி நாம் அதை சொல்லும் பொழுது சுலபமாக அது புரிந்து கொண்டு செயல்படும். அப்படி சொல்லும் பொழுது அதன் எல்லையை நாம் தான் நிர்ணயிக்கிறோம். இந்த கணக்கீடு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இதிலிருந்து இது வரைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இதற்கு மிஞ்சி செய்யாதே என்று சொல்ல வேண்டும். இதை எல்லாவற்றையும் கட்டளைகளை நாம் கொடுத்தால் அதை கேட்டுக்கொண்டு அது செயல்படும். அதுபோல இந்த அண்ட சராசரத்தையும் நாம் வாழும் இந்த பூமியையும் கர்த்தர் இதது இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். சரி, எல்லையை நியமித்து விட்டார், அதில் மனிதனை உருவாக்கி வைத்து விட்டார், மனிதனுக்கும் வரைமுறைகளை கொடுத்து விட்டார். நம்மால் அவ்வளவுதான் செயல்பட முடியும். நமக்கென்று ஒரு பலன், இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய பலன், இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவு உயரம்தான் குதிக்க முடியும், இவ்வளவு உயரம்தான் நடக்க முடியும், இதுதான் அவன் எல்லை என்று சரீரத்தின்படி இயற்பியல் தன்மையின்படி நமக்கு ஒரு பலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் நாம் செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதை விட குறைவாக போய்விட்டது இப்பொழுது. அவ்வளவுதான் நம்மால் முடிகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த எல்லையை நியமித்தவரால் அதை தாண்ட முடியாதா? முடியாது என்று நாம் சொல்லுவது நம்முடைய அறியாமை. அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தரே இந்த மனிதனை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு ஆவியில் எடுத்துக்கொள்கிறார். முதலில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற இந்த 3 தன்மைகளையும், மனித வாழ்க்கையின் தன்மைகளை, மனிதனுடைய தன்மை அது ஆவியின் மண்டலத்தில் ஆவியாகவும் மாம்சமாகவும் ஆத்மாவாகவும் 3ம் சேர்ந்து முழு மனிதனாய் இருக்கிறோம். இதை முதலில் நம்பி ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதை கவனித்தால் புரிந்துவிடும். முதலில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அதன் பின்பு சுலபமாக அது நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி நிரூபித்து விடுவார். இது இப்படிதான் என்று புரிய வைப்பார். நாம் விசுவாசத்தின்படிதான் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு தெளிவாய் கர்த்தர் விளக்கம் கொடுத்து அதை நம்மை புரிய வைப்பார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரு மனிதன் நம் நினைவுகளால் உடனே ஒரு இடத்திற்கு நம்மால் செல்ல முடியும். உதாரணத்திற்கு இப்பொழுது நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே நாம் திடீரென்று ஒரு தேசத்தை, வெளி தேசத்தை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். இப்போது ஒரு நியூசிலாந்து என்ற ஒரு தேசம் இருக்கிறது. வானத்தில் தோன்றும் இயற்கை காட்சிகள் எல்லாம் வரும் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதை நம்மால் நினைத்து பார்க்க முடியும் என்றால் நாம் ஏற்கனவே கண்ட காட்சிகளை வைத்து நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவு அழகான அரோரா தோன்றுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும், நினைக்க முடியும்.
அதை இந்த நேரத்தில் நம்மால் அந்த இடத்திற்கு போக முடியும் நம் நினைவுகளால். அதுதான் ஆத்துமா. ஆத்துமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகுவது. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் ஆவியும் ஆத்துமாவும் இருக்கும். இதன்படி இந்த அமைப்பு இன்னும் பெரிய இதில் அதிக விளக்கங்கள் இருக்கிறது. ஏற்கனவே நம் செய்திகளில் நாம் கொடுத்திருக்கிறோம். சரி. இப்படியாக ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற தன்மை இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், நம் சரீரத்தோடு எடுத்துக்கொண்டு போய் தான் நம்மை சொல்ல வேண்டும் என்று இல்லை. இது 3ம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று. அதை கர்த்தர் நினைத்தால் அதை பிரிப்பார், மீண்டும் சேர்ப்பார். இப்படிதான் எசேக்கியேல் ஐயாவுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய அனுபவம். ஆவியில் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். அதாவது ஒரு சரீரம், ஆவி, ஆத்துமா 3ம் இணைந்திருக்கும் போது நம் சுய நினைவில் நாம் அப்படியே இருப்போம். இந்த இடத்தில் இருப்பது போல, இப்பொழுது இருப்பது போல. ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நாம் சாதாரணமாக நம் வாழ்க்கையில் சிறு பிள்ளையிலிருந்து நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதுதான் ஆத்துமா வெளியே போவது என்று தெரியாது. சிறு பிள்ளையா இருக்கும்போது நம் பள்ளி அறையில் அமர்ந்திருப்போம், வகுப்பறையில் அமர்ந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் ஏதாவது பாடம் நடத்தி கொண்டிருந்தால் நாம் நேற்று சென்ற திருமண நிகழ்வுகள் போன்ற காரியங்களை நினைத்துக்கொண்டு அதையே நினைத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டிருப்போம். திடீரென்று ஆசிரியர் கேட்பார், எங்கே இருக்கிறாய் என்பார். இதோ இங்கே இருக்கிறேன் என்று விழித்துக் கொள்வான். எங்கே இருக்கிறாய் என்று ஆசிரியர் கேட்பார். அது மிக துல்லியமான சரியான கேள்வி. அது உண்மையில் நம் ஆத்மா வெளியே சென்று விடுகிறது. நாம் நேற்று சென்ற அந்த நிகழ்வில் நேற்றைய தினத்திற்கு சென்று விடுகிறது நம் ஆத்மா. இதுதான் உண்மை. இப்படி நம் வாழ்க்கையில் ஏற்கனவே பல முறை நடந்திருக்கும். அதே போலதான் எந்த நேரத்திலும் நாம் சில நேரங்களில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டு எதையாவது சிந்தித்துக் கொண்டு செல்வோம். யோசித்து பார்ப்போம், இதெல்லாம் எப்படி நடக்கிறது? நம் ஆத்மா வெளியே செல்கிறது. இது இப்படி நடக்கும்போது நாம் சரீரம் செயல்பாட்டில் இருக்கும். நாம் எதையாவது கையில் வைத்துக் கொண்டிருப்போம், கால் அசைத்துக் கொண்டிருப்போம். நம் சரீரம் இயங்கிக் கொண்டிருக்கும். கண்கள் விழித்திருக்கும் போதே ஆத்மா வெளியே சென்று வந்துவிடும். மீண்டும் அது திரும்பவும் நமக்குள் வந்து சேர்ந்துவிடும், அந்த நினைவுகள் முடிந்ததும். ஆனால் ஆவி எடுத்துக்கொள்ளப்படும் போது நம் சரீரத்தில் வேறு மாற்றங்கள் ஏற்படும். ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டால், அதாவது ஆவி, ஆத்மா 2ம் வெளியே செல்கிறது என்றால், நம் சரீரம் உறக்க நிலையில் இருக்கும். உறங்குவதாக நாம் இருப்போம். அமர்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் நமக்கு சுய நினைவு இருக்காது. உறங்கும் போது, தூங்கும் போது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நம் சரீரம் செயலற்றது போல இருக்கும். சுவாசம் இருக்கும், ஆனால் அமைதியாய் படுத்திருப்போம். நம் நினைவுகளை யோசிக்காது. நம் ஆவியும் ஆத்மாவும் வெளியே சென்று விடும். இதுதான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுதல். 2ம் சேர்ந்து போகும்போது இப்படி ஆவியை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு நடக்கிறது. கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவின் ஆவியை எடுத்துக்கொண்டு போகிறார். அதுவும் அவருடைய தலைமுடியை பிடித்து தூக்கி அப்படியே எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு கொண்டு போகிறார். இப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஐயா இருக்கிற இடம் பாபிலோன். பாபிலோன் தேசத்தில் அவர் சிறை கைதிகளின் மத்தியில், இஸ்ரவேலர்கள் சிறை கைதிகளாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். எசேக்கியேல் ஐயா இருக்கிறார். அவருக்கு எதிராக மூப்பர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் முன்னிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் ஐயா பாபிலோனில் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது 6ஆம் வருடம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி, இந்த தேதியில் அவர் தம்முடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக இஸ்ரவேலின் மூப்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்கிறது. எசேக்கியேல் ஐயாவின் மேல் வந்து அமர்கிறது. இங்கு கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்தான் மனுஷகுமாரன் தான். அவருடைய கரம் தான் வந்து அவர் மேல் அமர்கிறது, எசேக்கியேல் ஐயாவின் மேல். அப்பொழுது
எசேக்கியேல் ஐயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதாவது அந்த தோற்றத்தை, கர்த்தருடைய தோற்றத்தை பார்க்கிறார். தரிசனம் அல்ல, நிஜமாக பார்க்கிறார் அந்த தோற்றத்தை. அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை பார்க்கிறார். அவருடைய சாயல் அக்கினியாய் இருக்கிறது. அப்படி என்றால் அக்கினி சாயல் என்றால் அந்த தோற்றத்தின் டெக்ஸ்டர் அக்கினியாய் இருக்கிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், ஒரு மனித உருவத்தை அவுட்லைன் அப்படியே நாம் வைத்து அதற்குள் அக்கினியை போட்டார். அதாவது டிஜிட்டலாக நாம் செய்து பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு செயலை. அதாவது நம்முடைய போட்டோவையோ வீடியோவையோ பார்க்கும்போது நமக்கு தோல் இருக்கிறது, நம்மளுடைய தோல் இருக்கிறது. அதற்கு பதிலாக ஒரு அக்கினி இருந்தால், அக்கினி தழல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அக்கினி சாயல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதை டிஜிட்டலாக செய்து காட்டலாம், ஆனால் இதை நாம் புரிந்து கொள்வதே நல்லது. நம்முடைய தோலுக்கு பதிலாக அந்த இடத்தில் நெருப்பின் தழல் இருந்தால் அந்த மனித உருவத்தில் எப்படி இருக்குமோ அப்படி. இப்படியாக அவர் தோற்றத்தை பார்க்கிறார். அக்கினி சாயலாய் இருந்தார். அவருடைய தோற்றம் அக்கினி சாயலாய் இருந்தது. அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. அவர் இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறது. இடுப்புக்கு மேல் மனித உருவம் தெரிகிறது. அதில் சொகுசாவின் நிறம் இருக்கிறது. சொகுசாவின் நிறம் என்றால் ஒரு மரக்கலர் என்று நாம் சொல்லுவோம், உட்கலர், அது போல இருக்கும். சொகுசாவை போல பிரகாசிக்கிற ஒரு நிறம் இருந்தது. கை போல் இருந்ததை நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கு கை இல்லை, கர்த்தருடைய கை என்று அவர் முதலில் கரம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லும் விளக்கம் அது கை போல் இருந்ததை. அப்படி என்றால் கையை போன்ற ஒரு உருவம் இருந்தது. அதை நீட்டி அவர் என் தலையை பிடித்தார், என் தலைமுடியை பிடித்தார். தலைமுடியை பிடித்து என்னை தூக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் அவருடைய முடியை பிடித்து தூக்கும் போது அவருடைய சரீரம் கீழே கிடைக்கிறது, அவருடைய ஆவி வெளியே வருகிறது. அவருடைய ஆவி வரும்போது அதோடு சேர்ந்து ஆத்துமாவும் வெளியேறும். ஆவி ஆத்துமா இரண்டும் அப்படியே சேர்ந்து, ஆவி தனியாக பயணிக்காது, ஆத்துமாவை விட்டு இரண்டும் சேர்ந்த அப்படியாக அவருடைய தலைமுடியை பிடித்து தூக்கும்போது அவருடைய அதே உருவத்தில் தான் இருப்பார். ஆவி மனிதனும் சரீரத்தின்படி மனிதன் இருக்கிற தோற்றம் தான் அப்படியே இருக்கும். நாம் இப்பொழுது ஒரு கேமரா வைத்து நம்முடைய புகைப்படத்தை எடுத்தால் அல்லது நம்முடைய வீடியோவை எடுத்தால் நாம் எப்படி இருக்கோம்? நம்மை போலவே இருக்கு. அது போலதான் நம்முடைய ஆவியும் நம்மை போல இருக்கும், நம் ஆத்மாவும் அப்படித்தான் இருக்கும். இதுதான் இயல்பான தோற்றம், பார்வைக்கு இப்படித்தான் இருக்கும். இப்படியாக எசேக்கியேல் ஐயாவின் தலைமுடியை பிடித்து கர்த்தர் தூக்குகிறார். இப்பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஆவி வெடுபட்டு வெளியே வருகிறது. ஆவி மனிதன் வெளியே வருகிறார். இப்பொழுது எசேக்கியேல் ஐயா சொல்லுகிறார், ஆவியானவர் என்னை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தூக்கி கொண்டு போனார் என்று சொல்லுகிறார். முதல் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டது, அது மனுஷகுமாரனை குறிக்கிறது. இந்த 3ஆம் வசனத்தில் ஆவியானவர் என்னை கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டும், ஆவியானவரே எசேக்கியேல் ஐயாவை எடுத்துக்கொண்டு போகிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் அப்படியே வந்து எசேக்கியேல் ஐயாவின் தலைமுடியை பிடித்து அவர் ஆவியை எடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே உயரத்தில் தூக்கி விட்டார். தூக்கி கொண்டு போய் நேராக எருசலேம் வாசலுக்கு செல்லுகிறார். இவர் இருப்பது பாபிலோன் தேசத்தில். எசேக்கியேல் ஐயா ஒரு நொடிக்குள் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆவியை எருசலேமுக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வந்து, தேசம் விட்டு தேசம் வந்து தேவாலயத்தில், எருசலேமின் தேவாலயத்தில் மோரியா மலைக்கு வந்து அந்த தேவாலயத்தின் முன்பாக நிறுத்துகிறார், கொண்டு வந்து விடுகிறார். இது ஒரு சில நொடிகளுக்குள் நடக்கிறது. கர்த்தரே இப்படி செய்கிறார். கர்த்தரின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் எதையும் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். இது பொய்யல்ல, கற்பனை அல்ல, நம்மால் ஜீரணிக்க முடியாதது அல்ல. சிலரால் ஜீரணிக்க முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், கர்த்தரின் வல்லமையை அறிந்தால்தான் கர்த்தர் சொல்லுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் வல்லமை எப்படி நமக்கு தெரியும்? நம்மால் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் என்றால், வாழ்க்கையில் அவரோடு இணைந்து பயணித்தால்தான் தெரியும். அவருடைய அன்பை உணர்ந்து அவர் திருக்கரங்களை பிடித்து கொண்டு நம் வாழ்க்கையில் அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்கிறோம். அவர் வல்லமையை புரிந்து கொண்டால் அவர் சொல்லுவதை இப்படியெல்லாம் செய்ய கர்த்தரால் முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், இதை செய்ய மாட்டாரா என்று தோன்றும். அப்படி என்றால் ஆவிக்குரிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால், கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தொடர்பில் இல்லை என்று பொருள். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களால் ஆவிக்குரிய அனுபவங்களை விசுவாசிக்க முடியாது. அது ஊழியர்கள் விளக்கம் சொல்லுகிற, போதிக்கிற ஊழியர்களின் பிரச்சனை அல்ல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் செய்கிற அவர்களுடைய பலவீனம் என்று சொல்லலாம். இப்படியாக எசேக்கியேல் ஐயாவின் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அவரை உயர தூக்கி கொண்டு போய் நேராக எருசலேமின் வட திசையில், அதாவது எருசலேமின் தேவாலயத்தில் வடதிசைக்கு எதிரான உள் வாசல் அண்டையின் நடையிலே விட்டார். வடதிசைக்கு எதிராக இருந்த உள் வாசல், அந்த வாசல் இடத்தில் அங்கே இறக்கி விட்டார் கர்த்தர். எசேக்கியேல் அங்கே இருக்கிறார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் சிலை அங்கே இருந்தது. கர்த்தருடைய தேவாலயத்தில் எரிச்சல் உண்டாக்குகிற என்று சொல்லும்போது பொல்லாத வேசித்தன ஆவியின் சிலை அங்கு இருந்தது. சிலை அல்ல, விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகம் ஒன்றை உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை வைத்திருக்கிறார். அது அந்த விக்கிரகம் வைக்கப்பட்ட அந்த இடத்தை இவர் பார்க்கிறார், எசேக்கியேல். இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் ஐயா தரிசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை எப்படி விளங்கினதோ, பிரம்மாண்டமான கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரகாசம் எப்படி இவருக்கு தெரிந்ததோ அதே போன்ற மகிமை அங்கும் வந்தது. இப்பொழுது மீண்டுமாக எருசலேமின் தேவாலயத்தில் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆவியில் அவர் போய் அங்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதுவும் தெரிந்தது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அதாவது கேருபீன்களும் அந்த மண்டலமும் அதன் மேல் உள்ள சிங்காசனமும் இருந்து அதன் மேல் கர்த்தர் வருகிறார். அவருடைய தோற்றத்தை இவர் பார்க்கிறார். அதே போல கேபார் நதியில் பார்த்தது போல இப்பொழுதும் பார்க்கிறார். கேபார் நதி அண்டையிலே அவர் பார்த்த அதே தரிசனத்தை போல, அதே தோற்றத்தை போல இப்பொழுதும் பார்க்கிறார் எசேக்கியேல். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசுகிறார் எசேக்கியேலின் இடத்தில். மனுபுத்திரனே, அப்படி என்றால் மனிதனே, மனிதனின் மகனே என்று பொருள். மனுபுத்திரனே, நீ உன் கண்களை ஏறெடுத்து வடதிசையை பார் என்று சொல்லுகிறார். வடதிசையை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். வடக்கு பக்கம் நீ நோக்கி பார். அதற்கு எதிரான திசையில் இவர் விடப்பட்டிருக்கிறார். வடக்கு திசையை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கிலே, கவனிக்க வேண்டும், பலிபீடம் பிரகாரத்தில் இருக்கிறது, அதன் வாசல் அதற்கு முன்பாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து வடக்கு திசையில் ஐயா பார்க்கிறார். இந்த இடம் பொருள் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் அவருக்கு காட்டுகிறார். எங்கெங்கே என்னென்ன வைத்திருந்தார்கள் இவர்கள் என்பதை குறித்து, இஸ்ரவேலர்கள் செய்த சிலை வழிபாட்டை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்கு எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் சிலையை அவர் பார்க்கிறார். அதாவது அவர் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த விக்கிரக சிலையின் இடத்தை பார்த்தார். இப்பொழுதோ அவர் துல்லியமாக அந்த சிலையை, அந்த விக்கிரகத்தையே பார்க்கிறார். இப்படியாக எருசலேம்
தேவாலயத்தின் பிரகாரத்திலேயே இவர்கள் இப்படிப்பட்ட பிரகாரத்தின் வாசலிலேயே இப்படிப்பட்ட விக்கிரக சிலையை வைத்திருந்திருக்கிறார்கள். கர்த்தர் ஏன் இந்த இஸ்ரவேலர்களை பொல்லாதவர் கையில் ஒப்பு கொடுத்து கொன்றார் என்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. சில நியாய தீர்ப்புகள் பூமிக்கு வரும்போது, பேரழிவுகள் வரும்போது, ஐயோ ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று கூக்குரல் இடுகிறோம் நாம். மனிதர்கள் எல்லாம் நம் மனித இனம் உத்தமனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உத்தமமாய் இருக்கிறது, நாம் மிகப்பெரிய உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நிச்சயம் இல்லை. அப்படி எல்லோரும் இல்லை. அப்படி இருந்தால் ஏன் பேரழிவு வரப்போகிறது? அங்கங்கு கர்த்தரை கோபம் ஊட்டுவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை கோபம் உண்டாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களே, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த ஜனங்களே, அந்நியர் அல்ல. அந்நியர் கோபம் ஊட்டுவது வேறு, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மன்னிக்க சித்தமாய் இருக்கிறார், மனம் திரும்பும்படி சொல்லுகிறார், ஊழியர்களை அவர்கள் மத்தியில் அனுப்புகிறார். ஆனால் கர்த்தரை அறிந்த, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த ஜனங்களே இப்படி செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த சம்பவம் 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. எருசலேமின் வாசலில், தேவாலயத்தின் வாசலில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்திருந்திருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட கோபமூட்டுகிற செயல்! இது ஒன்றல்ல, இதற்கு பின்பாக அநேகம் வருகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் காட்டுகிறார். பார், ஏன் இவர்கள் மேல் நான் கோபம் கொண்டேன், ஏன் இவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்று சொன்னேன் என்று உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று சாட்சியாக ஒரு அற்பமான மனிதனாக நாம் இருக்கும்போது நமக்கு வெளிப்படுத்தும்படியாக எசேக்கியேலை கூட்டிக் கொண்டு செல்கிறார். நம்முடைய சார்பில், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஊடான நம்முடைய சார்பில் எசேக்கியேலை அங்கு போய் எல்லாவற்றையும் பார்த்து எழுதி இன்று நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்து படித்துக் கொள்கிறோம். நமக்கு தெரிவிக்கும்படியாகவே கர்த்தர் இதை செய்திருக்கிறார். எசேக்கியேலையாவுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை ஜனங்கள் நாம் இந்த வேத பகுதியை படிக்கிறோம் தெரியாது. சரி, கர்த்தர் இப்படியாக எசேக்கியேலை கொண்டு போய் அவருக்கு வெளிப்படுத்தி பாருங்க என்ன நடக்கிறது என்று காட்டுகிறார். இதை எசேக்கியேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதோடு தரிசனம் முடியவில்லை, இன்னும் அதிகமாய் இருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை கர்த்தர் அவருக்கு காட்டுகிறார். அதை குறித்து அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தர் ஒரு மனிதனை தண்டித்தால், ஒரு மனிதன் ஏழையாகவோ எளியவனாகவோ நோய்வாய்ப்பட்டோ இருந்தால் அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஆனால் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமே, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தமே தான் எல்லா துன்பங்களும் வருகிறது. நீதியாய்தான் எல்லாம் நடக்கிறது. உணர்ந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.